ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்க வரம் பெற்றவர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில மனிதர்கள் வாழும் வரை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அது நல்லது தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சோதரம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்களாம். ஆனால் யாரு ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இயேசுவுக்கு காத்திருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை வசனம் நமக்கு வருவரை காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சோதரம், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பொறுத்தவங்க பூமி ஆளுவாங்க, பொறுக்காதவங்க காட்டை ஆளுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாராக. இரண்டாவதாக சங்கீதம் 37:34 இப்படியாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இரண்டாவது, கர்த்தரின் வழியை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முதலாவது, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வழியை கடைபிடிக்க வேண்டும். அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற, நம்மை சோத்திரம் வழிநடக்க சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கடைபிடித்து கை கொண்டு நடக்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:8 இப்படியே சொல்லுது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. மூன்றாவது, பரிசுத்த வழியில் நடப்பவர்கள். கர்த்தரின் வழியில நடந்தாலும் பரிசுத்த வழியில் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடக்கும் போது ஆண்டவராகிய தேவன் சோத்திரவர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக அதே 37ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். நான்காவது, சாந்த குணமுள்ளவர்கள், சாந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். பூமியில மோசே ஒரு சாந்த குணமுள்ளவராய் காணப்பட்டாராம். அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ள மோசேயை தேவன் சோத்திரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் நடத்துகிற ஒரு லீடராக கர்த்தர் அவரை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் மடுத்துவார். ஐந்தாவது, அதே 37ஆம் சங்கீதத்துல 22ஆம் வசனம் சொல்லுது, சோதரம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சவிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஐந்தாவது, கர்த்தரால ஆசீர்வதித்தால் மட்டுமே நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். அவரால் ஆசீர்வதிக்க முடியலன்னா நம்ம எவ்வளவுதான் ஓடி முட்டி மோதினாலும் ஒரு நன்மையும் நம்ம பெற முடியாது. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, அவருடைய நினைவு நம்முடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழி எதுவோ, அவருடைய நினைவு எதுவோ அதை அறிந்து அதன்படி நாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமே. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். இந்த பூமியில் இருக்கும் வரை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை தியானிக்க ஆண்டவர் இயேசு உதவி செய்தபடி
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஜனங்கள் இவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட இயேசு உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.